ஹலோ கைஸ், வெல்கம் டு FFKMKD பாஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம டெரேரியாவோட பார்ட் 3 தான் விளையாட போகிறோம். நம்ம கூட விளையாட வந்திருக்கிறது ISHRYT யூடியூபர். அவர் சேனல் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம 4 பாஸ் அடிக்க போகிறோம். அதில் நான் ஒரு பாஸை ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் அந்த ரெக்கார்டு ஒர்க் ஆகலை. அதனால் ஒரே ஒரு பாஸ் ஃபைட் மட்டும் இருக்கார். சொல்லிட்டுருக்கிறக்குள்ளே அவர் ஸ்பேனே பண்ணி விட்டார். வச்சு எல்லாத்தையும் கன்னை வச்சு அழுத்துவோம். ஏன்னா கத்தி வச்சு அடித்தா நான் சீக்கிரமாக அவுட் ஆயிடுறேன். இப்போ நான் கன்னை வச்சு அடித்தேன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி அவுட் ஆவேன். இதே நான் கத்தி வச்சு அடித்தேன்னா 5-10 வாட்டி அவுட் ஆயிடுவேன். அதனால் நான் கன்னுக்கு மாறிட்டேன். அதான் ரோல் பேர் ரேஞ்சர். அவரும் அந்த கத்தியிலேருந்து மேஜுக்கு மாறிட்டார். அதான் மேனாலாம் யூஸ் பண்ணி மேஜிக்கில் யூஸ் பண்ணி அடிப்பாங்களே அவங்களுக்கு. இவன் ஸ்டேஜ் 2ல் இருக்கான். இப்போ ஸ்டேஜ் 3 வந்துட்டான். கவனிக்கவே அவன் சரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டே இருக்கிறான். கொஞ்சம் தான் இவனுக்கு ஹெல்த் இருக்கு. கொஞ்சம் அடிச்சிட்டோம்னா போதும், இவன் சோலி முடிஞ்சிச்சு. இத்தனூண்டு அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இல்லை என்ன லூட்டு கிடச்சிருக்குது, ஏதோ கிடச்சிருக்கு, என்னன்னு தெரில. ஷீல்ட் ஆஃப் ஏதோ ஒன்று. எதுக்கு நம்மளுக்கு? ஆக்சுவலி நாங்கள் அந்த பேட்டில் முடிச்சிட்டோம். முடித்தோடனே இது ஸ்லைம் ரெயினுன்னு வந்துருச்சு. அப்படின்னு வந்தாலே பாஸ் ஸ்பேனு தான். எனக்கு அது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு, நான் கட் பண்ணிட்டேன். இதே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப நேரம் நாங்கள் அந்த குட்டி குட்டி ஸ்லைமையாக அடிச்சிட்டு இருந்தோம். அதனால் புல்லட்டை வச்சு யூஸ் பண்ணால் புல்லட் என்கிட்ட 200 தான் இருந்துச்சு, ரொம்ப கம்மி. அதனால் நான் வச்சு அடித்தேன்னா அந்த குட்டி குட்டி ஸ்லைமுக்கே ஃபுல் புல்லட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதான் கிங்கு கூட சண்டை போட முடியாது. அதனால ஒரு வெப்பன் கேட்டேன். ஏதோ ஒன்று ஈட்டியாட்ட தந்தார். அதை வச்சு தான் இத்தனை நேரம் அந்த சின்ன சின்ன ஸ்லைம்லாம் அடிச்சிட்டு இருந்தேன். இப்போ பெரிய ஸ்லைம் வந்தோடனே கன் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். பெரிய ஸ்லைமுக்கு பாதி குறைச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஃபுல்லாக வச்சு அழுத்த வேண்டியதுதான். ஏன்னா வீட்டு மேலாம் ஸ்பேன் ஆகிறான். ஐயோ, வீட்டுக்குள்ளெல்லாம் ஸ்பேன் ஆகிட போகிறான். ஐயோ, நான் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வேற வந்துட்டேன். ஐயோ, ஸ்பேன் ஆகிற. ஐயோ, வெளியே போவிட மாட்டேறானே. கொஞ்சம் வெளியே போக விட்டா கூட நான் எப்படியாவது எஸ் ஆயிடுவேன். வெளியேயும் போவிட மாட்டேறான். ஐயோ, உள்ளே ஸ்பேன் ஆகிட்டான். அப்புறம் NPC கேரக்டர்ஸ்லாம் அவுட் ஆயிடுவானுங்களே. ஐயோ, வெளியே வந்துடுறா ராசா. வந்துட்டான்ப்பா. எப்பா, ஐயோ, கன் எங்கெங்கேயோ போகுது. ஸ்ட்ரைட்டாக அந்த இவனை நோக்கி அடுறான். இவன் அடித்தா இந்த ஸ்லைமில் அப்படியே பறந்து போகலாம், ஹை ஜம்ப் கிடைக்கும். அதனால தான் இவனை பிடிச்சி அடிச்சிட்ருக்கேன். இல்லைன்னா நான் இவனை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அது நம்ம எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் மாட்டிக்கிட்டோம்னா அவனை காப்பாற்றும். ஐயோ, தெரியும் மேப்பை வேறு ஓப்பன் பண்ணிட்டேன். கரெக்டாக அடிச்சிடுறா. நம்மளே முடிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் எழுத்து தான் இருக்குது. அவரே முடிச்சிடுவார் போல். இல்லை, அவருக்கும் கொஞ்சம் எழுத்து தான் இருக்கார். அவர் அவுட் ஆகிட்டாருன்னா சோலி முடிஞ்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு பாஸ் அடித்தோம்ல, அவனை கூட நாங்கள் தான் ஸ்பான் பண்ணோம். ஆனால் இந்த பாஸ் அவனே டேரெக்டாக ஸ்பான் ஆகிட்டான். எப்படின்னு தான் தெரில. அவ்வளோதான், முடிச்சிட்டேன். கீழே தான் லூட் இருக்குது. என்னோட அந்த பைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிலையே. இல்லை, இவனுங்க வேறு. எடுத்துட்டேன். அந்த சேடில் மட்டும் கிடச்சா நல்லா இருக்கும். மேலே குதிச்சு கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிப்போம். இங்கே கேம்ப் ஃபயர்லாம் இருக்குது. இந்த இத்தனை ஜெல்லிஸ்லாம் இருக்கானுங்க, அவங்களாம் அடிக்கலாம். எப்படியாவது மேலே போவோம். போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் மேலே குதிச்சு இறங்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் அந்த பையெடுத்ததையே மறந்துட்டேன். நான் கேம் விளையாடும்போது உட்காந்து குதிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் நோட்டீஸ் பண்ணேன், புல்லட் முடிஞ்சு. அப்புறம் போயிட்டு இவங்கிட்ட கொஞ்சம் புல்லட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா இத்தனூண்டு புல்லட்லாம் தேவைப்படாது. கிடச்சிச்சின்னா 1000 புல்லட், அப்போ தான் சரியாகும். நெக்ஸ்ட்டு தான் அந்த பிரைன் சொன்னேன்ல, அவன் கூட நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்கெலட்ரான், அதான் அந்த எலும்பு கூட, அவன் கூட தான் ஃபைட் பண்ணுவோம். அந்த ஸ்கெலட்ரான் கூட நாங்கள் 3 வாட்டி ட்ரை பண்ணோம்.
ஃபஸ்ட்டு டைம் வந்து அவன் எப்படின்னு தெரியல டிஸ்பேன் ஆயிட்டான். செகண்ட் டைம் வந்து என்னாச்சு, நாங்களே அவுட் ஆயிட்டோம். தேர்ட் டைம் வந்து என்னை கேமை விட்டே வெளியே தள்ளிடுச்சு, என்ன ப்ராப்ளம் தெரில. அப்புறம் இது ஃபோர்த்து ட்ரை இதோ கிடச்சிச்சு பாருங்கள், அந்த சேடில் சொன்னேன்ல கிடச்சிருச்சு. இதோ ஸ்கெலட்ரான் அவர் சமன் பண்ணுறேங்கிறாரு, நான் அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சமன் பண்ணிட்டாரா? இன்னும் சமன் பண்ணல. அப்பா சமன் பண்ணிட்டாரு. நம்ம அந்த ஏம் பிளாக் மட்டும் வச்சுக்கிட்டா ஈஸியாயிரும். நான் ஃபஸ்ட்டு ஹெட்டுக்கு தான் குறி வச்சுட்டு இருந்தேனா, அது ஆனால் அவர் தான் அப்புறம் சொன்னார் ஹெட்டுக்கு ஃபஸ்ட்டு குறி வைக்கக்கூடாது, கையை தான் முடிக்கணும்னாரு. அதுக்கப்புறம் தான் கைக்கு கஷ்டப்பட்டு ஏம் வச்சேன். அவன் தலைக்கிட்ட கொண்டு வரனால தலைக்கு தான் ஏம் ஆகுது. கை எடுத்துகிட்டு வந்தா பார்த்தீங்களா. அப்புறம் அந்த சிலட்டு அந்த அனிமல் எப்படி கச்சிச்சின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளுக்கு அந்த அனிமலை இன்சைன் ப்ரோ தான் எடுத்து தந்ததுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இவனை ஃபஸ்ட்டு முடிப்போம். அவர் வந்து ஏதோ இந்த மீட்டரைட், ஆமாம் அந்த பிரெயினை அடித்தோம்னா மீட்டரைட் விழும்ல, அதை வச்சு அதுலேருந்து ஏதோ எடுத்து ஏதோ புது வெப்பன்லாம் பண்ணார். எனக்கு அது என்னன்னு தெரில. அவர் மேஜ் தானே, அந்த மேஜிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் எடுத்துருக்காரு. அவனோட நான் சுட்டுட்ருக்கிற கையில் பாதி எழுத்து போயிடுச்சு, அவர் சுட்டுட்ருக்கிற கையில் முக்கால்வாசி இல்லை, இன்னொரு கையாக அவர் உடச்சிட்டாரு. இந்த இடத்துல தான் ஒரு ப்ராப்ளம் ஆகும், இருங்க சொல்கிறேன். நானும் அடிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் லைஃப் கிறிஸ்டலில் நிறைய எடுத்தேன், ஹெல்த்தை ஃபுல் பண்ணிட்டேன், அவரும் ஃபுல் பண்ணிட்டாரு. இந்த இடம் தான் பொஸ்குன்னு வெளியே தள்ளி விட்டுருச்சு. எனக்கு தான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அங்கே வேற பாஸ் ஃபைட்டு போயிட்டுருக்கு. அது எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னன்னு தெரில. அப்புறம் கரெக்டாக வந்துட்டேன். எனக்கு உள்ளே போயிட்டுருக்கு, இருங்க வந்துடும் கொஞ்ச நேரத்தில். வந்துடுச்சு. உள்ளே போனோன்னு இங்கே அனுப்பி விட்டுருச்சு. அங்கே வேற அவர் ஃபைட் பண்ணிட்டுருக்காரு, வா ப்ரோ சீக்கிரம் வான்னு. அப்புறம் அந்த பொட்டியில் வந்து ஒரு போர்ஷன் இருந்துச்சு. அந்த போர்ஷனை எடுத்து மேப்பில் பார்த்து அவர் ஃபேஸை கிளிக் பண்ணால் வந்து நம்ம அங்கே வந்துடுவோமாமா. அதே மாதிரி வந்துட்டேன். வந்த வேகத்தில் மறுபடியும் கண்ணை வச்சு அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். அவனுக்கு கொஞ்சண்டா ஹெல்த்து. அதான் 2 கையை உடச்சாச்சு, இன்னும் அந்த தலை மட்டும்தான் இருக்கு. அந்த தலையை மட்டும் முடிச்சுட்டா முடிஞ்சு. இந்த இடத்துல அந்த ஸ்லைம்லேருந்து எடுத்தோம்ல, அதை வச்சு நான் அந்த குதிச்சு அடிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோதான், கிட்டத்தட்ட வந்துருச்சு. கொஞ்சம்தான், லிட்டில் பிட்டு முடிக்க போகிறோம். அவனை பாதி எழுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்ல வேலை நான் ரேஞ்சர் கிளாஸுக்கு மாற்றினேன். இல்லைன்னா நேற்றுக்கு நான் இப்போ ஒரே ஒரு வாட்டி தான், அதாவது அவுட் ஆகலை, வெளியே போய்ட்டு ஒன்று வந்துடுச்சு. இதே நான் மட்டும் கத்தி வச்சுருந்தேன் 10-12 வாட்டி அவுட் ஆகிருப்பேன். அதனால் எனக்கு கொஞ்சம் எழுத்து தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். எனக்கு புல்லட் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த லைஃப் கிறிஸ்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அப்புறம் வந்து அவர் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாரு, அது எனக்கு தந்தார். ஆக்சுவலி நாங்கள் இது ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம். கடைசியில் அந்த லைஃப் கிறிஸ்டல் கிடைக்கவும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். எனக்கு ஃபுல் ஹெல்த், அதனால அவனை அடிச்சிட்டோம். என்ன கிடச்சிச்சுன்னு பார்த்தா ஒரு ஊக்கு, அதான் அப்படியே பிடிச்சி தொத்துறது, ஏதாவது பில்டிங்கில் பிடிச்சி தொத்திக்கலாம். அந்த ஊக்கு கிடச்சிச்சு. அப்புறம் இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிச்சு. அப்புறம் அந்த பிரெயின் அடித்தோம்ல, அவன் ஏதோ ஒன்று தந்தான், அதை வச்சு எனக்கு ஒரு ஆர்மரும் பண்ணி தந்தார். அந்த ஆர்மரை போட்டு தான் சுற்றிட்டுருக்கேன். ஓகே, நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அவங்கள அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன். பை பாய்.